கௌரியின் ஆதங்கம். அதுவரை அமைதியாயிருந்த ஆடியன்ஸ் கூட்டம் பலமாய் கைத்தட்டியது. கௌரி மேடையை விட்டு கீழே இறங்காமல் பணிவான கை கூப்பலுடன் தன் க்ளோஸ்அப் பற்களை காட்டி சிரித்தாள். அவளை தழுங்காமல் காருக்கு கூட்டி போக காத்திருந்தான் ஸ்ரீநாத். ட்ரிங் ட்ரிங் என்று அலறியது அலார கடிகாரம். கௌரி சற்றென்று கண் விழித்தாள். கை தானாக கடிகாரத்தின் வாயை அடக்கியது. இன்னும் 5 நிமிடங்கள் என்று கண்ணை மூடியபோது அந்த கனவு மறுபடி மனதில் இருந்தது. கனவுகள், ஆம், இவையெல்லாம் இரவில் தூக்கத்தில் கனவுகள். பகலில் விளையும் மனத்தாபங்கள் மட்டுமே. அவசரமாய் படுக்கை விட்டு எழுந்தாள் கௌரி. தலைக்கு மேல் வேலை இருக்கிறது. பள்ளிக்கூடம் போவதற்கு முன்னால் அவள் சமையலறைக்குள் நுழைந்தாள். வேறு ஒருவரும் இன்னும் எழுந்திருக்கவில்லை. காஃபி டிகாஷனை போட்டுவிட்டு குளிக்க போனவள் திரும்பி வந்து பாலை அடுப்பில் வைக்கும்போதுதான் முதல் காஃபிக்கு சந்துரு எழுந்து வந்தான். பின்னர் அவளுடைய மாமியார் ஸ்ரீநாத், வச்சலா என்று ஒருவர் பின் ஒருவராய் எழுந்து வர ஆரம்பித்தனர். அவர்களுக்கெல்லாம் காஃபியை கலந்து கொடுத்துவிட்டு மாமியார் குளிக்க உதவி செய்து சமையலை ஆரம்பித்து ஒவ்வொன்றாய் அவளாக செய்து வந்தபோது யாருமே உதவிக்கு வருவதில்லையே என்று அவளால் ஆதங்கப்படாமல் இருக்க முடியவில்லை. கண்கள் 2 தெரியாத மாமியாருக்கு வாய் மட்டும் நீளந்தான். எதையாவது தொணு கொண்டு செய்யும் அல்லது செய்யாத காரியங்களுக்கு நொட்டி சொல்லி கொண்டிருப்பாள். கணவர் ஸ்ரீநாத்தோ பேப்பரை எடுத்து வைத்து கொண்டாள். குளித்து சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸ்க்கு போகதான் மாடியை விட்டு கீழே இறங்குவான். இளம் அச்சனன் சந்துருவை வேலை வாங்க முடியுமா? கிரிக்கெட் விளையாடுவதிலும் மேட்ச் கமெண்ட்ரி கேட்க வேண்டுமானால் அவனுக்கு நேரம் இருக்கலாம். ஆனால் வீட்டு வேலை என்று வரும்போது நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு மன்னி என்று மாடிக்கு போய்விடுவான். ஏற்கனவே 2 நாட்களாய் பள்ளிக்கு லேட்டாக போகிறான். இன்றைக்காவது நேரத்துக்கு போகாவிட்டால் ஹெட் மினிஸ்டர் அறைக்கு வரும்படி உத்தரவு வந்துவிடும். கௌரி அவசரமாய் தேங்காயை துருவ ஆரம்பித்தாள். கூட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி கொடு என்று வச்சலாவை கேட்க முடியுமா? வீட்டுக்கு ஒரே செல்ல பெண். பள்ளி இறுதியாண்டில் படிக்கும் அவளுக்கு சுண்டு விரலை அசைக்க கூட தெரியாது என்று சொல்லிக் கொள்வதில் மாமியாருக்கு எவ்வளோ பெருமை. அதே கௌரி அப்படி இருந்தா நன்னாதான் பெண்ணை வளர்த்துருக்கிறா என்று அவளுடைய அம்மாவுக்கு அர்ச்சனை விழாதா? அம்மியில் தேங்காயை அரைத்து கொத்தரங்காய் கூட்டில் சேர்த்து அடுப்பில் வைத்தாள். ஸ்ரீநாத்தின் ஷர்ட்டுகளை சலவிலிருந்து வாங்கி கூடத்தில் டேபிள் மீது வைத்தாள். குழந்தை ரவியை குளிப்பாட்டி தலையை வாரிவிடும் போது என்றும் இல்லாமல் அவன் சுரத்தில்லாமல் இருப்பது போல் தோன்றியது. அவனுக்கு சாதத்தை போட்டு பள்ளிக்கூட ரிக்ஷாவில் ஏற்றிவிட்டாள். அதன் பின் ஸ்ரீநாத், சந்துரு, வச்சலா எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு தானும் ஒரு வாய் அள்ளி போட்டு கொண்ட போது அவளுக்கே தன் சமையல் பிடிக்கவில்லை. நிச்சயம் இன்னைக்கு மாமியாரிடம் வாங்கி கட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று நினைத்து கொண்டவள் கூட்டில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் செய்தாள். சற்றென புடவையை மாற்றிக்கொண்டு தன் டிஃபன் பாக்ஸை பையில் எடுத்து வைத்து கொண்டாள் கௌரி. மாமியாருக்கு வழக்கமான இடத்தில் மத்தியானத்துக்கு வேண்டியவற்றை எடுத்து வைத்தாள். உப்மாவும் ஃப்ளாஸ்கில் காஃபியும் வச்சிருக்கிறேம்மா. சாயந்தரம் இன்னைக்கு பஜனை இருக்குது, அதனால் கொஞ்சம் நாளியாகும் என்று விழுங்கியபடி சொன்னவள் வாசப்படி தாண்டி வந்தாள். கல்யாணம் ஆவதற்கு முன் அவளுக்கென்று எத்தனையோ கனவுகள். கௌரி பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் சங்கீதம் படித்தால் பெரிய பாடகையாய் வர வேண்டும் என்று எத்தனை சாதகம். அவையெல்லாம் இப்போது குடும்பத்தில் அடிஷ்னல் சேலரிக்கு பள்ளிக்கூட மாணவிகளுக்கு போதிப்பதற்கு உதவுகின்றன. விருப்பமுள்ள மாணவிகள் வெகு பேர்தான். இருந்தாலும் வீட்டு சூழ்நிலையை விட்டு அந்நியமான மனிதர்களை தினம் பார்ப்பதே மனதிற்கு உற்சாகமாக இருக்கிறது. வீட்டில் இத்தனை பொறுப்புகள் இல்லாவிட்டால் இன்னும் நன்றாயிருக்கும். இந்த 20ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ வசதிகள் வந்தும் ஏன் இப்படி மல்லாட வேண்டும்? ஆனால் முடியுமா? மாமியார் விடுவாளா? அவள் அவசரமாய் நடையை எட்டி போட்டு நடத்தும் பள்ளிக்கூடத்திற்கு நுழையும் போது மணி அடித்து கொண்டிருந்தது. ஸ்டாஃப் ரூமில் தன் பையை வைத்துவிட்டு பிரார்த்தனைகளுக்கு தன் இடத்தில் வந்து நிற்கும்போது அவளுக்கு அப்பாடா என்றிருந்தது. இன்றைக்கு நேரத்துக்கு வந்துவிட்டேன் என்ற பெருமித
பாவனை தானாகவே அவள் முகத்தில் தோன்றியது. பிரார்த்தனை முடிந்தபோது பியூன் அவள் அருகே வந்தான். ஹெட்மிஸ்டர் அம்மா கூப்பிடுறாங்க டீச்சர் என்றான். அவனுக்கும் அவள் டீச்சரா என்ன? கௌரிக்கு சிரிப்பு வந்தது. ஹெட்மினிஸ்டர் அவளுக்காக தன் அறையில் காத்திருந்தாள். லேசா பூசிய உடம்பு. திருமணம் ஆகாமல் ரொம்ப வருடங்களாக இந்த பள்ளிக்கூடத்திற்காக உழைத்திருக்கிறாள் மிஸ் பத்மாவதி. குட் மார்னிங் மேடம். கௌரி சற்றே அச்சத்துடன் சொன்னாள். உங்கள் சன்னோட பள்ளிக்கூடத்துலேருந்து டெலிஃபோன் வந்திருக்கு. உங்கள் பையனுக்கு நல்ல ஜுரமா வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அவள் சொல்லும்போதே ஏன் உன் வீட்டு விஷயங்கள் இன்டர்ஃபியர் பண்ண விடுகிறாய் என்பது போல் இருந்தது ஹெட்மினிஸ்டரின் பார்வை. ஐ ஆம் சாரி மேடம், ஐ வில் பேக் சோன். கௌரி வெளியே வந்தாள். ஹேண்ட்பேக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்தபோது சூரியன் அதிகமாக சுட்டு கொண்டிருந்தான். பள்ளிக்கூடம் அவள் பின்னால் மிக அமைதியாக இருந்தது. ரவியின் நர்சரிக்கு இங்கிருந்து பஸ் கூட கிடையாது. 1.5 மைலாவது நடக்க வேண்டும். ரிக்ஷாக்காரனாவது கூப்பிடலாம் என்றால் மர நிழலில் வழக்கமாய் ஒதுங்கியிருக்கும் ரிக்ஷாக்கள் பள்ளி நேரமானால் வேறு இடத்துக்கு போயிருந்தான். அவள் மனம் படப்படுத்தது. காலையிலேயே உடம்பு லேசாக சுட்டது போல் இருந்தது. குழந்தையை சரியாக கவனிக்க கூட முடியாமல் என்ன வேலை வேண்டியிருக்கிறது. அவளுக்கு வேர்த்து கொட்டியது. நைலான் புடவையில் காற்று புக முடியாமல் கால்களில் மாட்டியது. ரவி ஒரு மேஜையின் மேல் படுத்திருந்தான். அவனை பார்க்கவே கௌரிக்கு பாவமாய் இருந்தது. நேற்று தூங்குவதற்கு முன்னால் காது வலிக்கிறது என்றானே, ஒருவேளை இயர் இன்ஃபெக்ஷனாக இருக்குமோ? ரவியின் நீட்டில் கையை வைத்து பார்த்தால் அனலாய் குதித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கம்மா. ரவியின் அருகே நின்றிருந்த ஆயா அட்வைஸ் பண்ணினாள். ஒரு ரிக்ஷா பார்த்துட்டு வரவா என்று அவள் கேட்டபோது நன்றியுடன் ₹1 ஆயாவிடம் நீட்டினாள் கௌரி. சாப்பிட போகணுமா? ரிக்ஷாக்காரா முணுமுணுத்தாலும் பொறுமையாய் அவனையும் ரவியையும் ஒவ்வொரு கிளினிக்காய் அழைத்து சென்றாள். பள்ளிக்கூடத்திலிருந்து ஸ்ரீநாத்தை கூப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் அவன் ரவியின் அப்பா. உடம்பு சரியில்லாவிடில் அம்மா தான் வர வேண்டும். ஏனென்றால் தாய்மை மிக உயர்ந்தது. கௌரி மனதுக்குள் சிரித்து கொண்டாள். தாய்மை புல்ஷிட். நாள் முழுதும் வீட்டை மட்டும் கவனித்து கொண்டு சமைத்து கொண்டு குழந்தைகளை வளர்ப்பதை மட்டும் கடமையாக கொண்ட பெண்களுக்கு தான் அதெல்லாம். வீட்டில் உள்ள மனிதர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். வெளியே வந்து வேலை செய்ய வேண்டும். எல்லோரிடமும் இன்முகமாய் புன்னகைத்து கொண்டு இருக்க வேண்டும். பணமும் கொண்டு வர வேண்டும். கௌரிக்கு வெறுப்பாய் இருந்தது. இப்படி நினைப்பது தவறு என்று மனதில் தோண்டியதற்கு பரிகாரமாக ரவியை லேசாய் அணைத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். ஒரு வழியாய் டாக்டரிடம் மருந்து வாங்கி கொண்டு வீட்டுக்குள் வரும்போது மணி 1ஆகிவிட்டது. ஹெட்மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணியாவது விஷயத்தை சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நாளைக்கு எல்லா டீச்சர்கள் முன்னாலும் சட்டென்று ஏதாவது சொல்லி முக சிவக்க வைத்து விடுவாள். ரவியை மாமியாரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு முனைக்கடையில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வந்தாள். இனிமே இப்படி லீவு எடுக்கக்கூடாது. ஹெட்மினிஸ்டர் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு பிடிக்கவில்லை. திருமணம் ஆகாமல் தாயாகாமல் இருக்கும் அவளால் சுலோபமாக சொல்ல முடிந்துவிட்டது. குழந்தை என்றால் உடம்புக்கு வராதா? மாமியார் தனக்குள்ளாகவே முணுமுணுத்து கொண்டிருந்தாள். எந்த காலத்திலே இப்படியா? நாங்கள்லாம் குழந்தைகளை வளர்க்கலையா? ஒரு புள்ளையை நோய் நொடி இல்லாமல் வளர்த்து கொள்ள தெரியவில்லையா? கௌரி வாயை மூடிக்கொண்டு மாடிக்கு போனாள். அம்மா, எங்கேயும் போகாதம்மா என்று ஏக்கமாய் ரவி அவள் கையை பிடித்து கொண்டபோது அவள் கண்களில் தாய்மையின் காரணமாய் நீர் நிரம்பியது. அவனுக்கு மருந்தை கொடுத்து அருகிலே உட்கார்ந்து கொண்டாள். அவனுக்கென்று வாங்கியிருந்த கதைகளை படித்தபோது அவள் கையை பிடித்து கொண்டே ரவி உறங்கி போனான். அவள் கீழே இறங்கி வந்தாள். இன்னும் இன்றைய யாகம் முடியவில்லையே என்று நினைத்து கொண்டபடி டிஃபனுக்கு தயார் செய்ய ஆரம்பித்தாள். இன்னைக்கு பொங்கலா? உள்ளே முதலில் நுழைந்தது சந்துருதான். ஸ்ரீநாத் மாலையில் நேர கழித்துதான் வந்தான். சமையலறை கிடந்த தனிமையில் அவள் கைகளில் அடர்த்தியாக தொடுத்த மல்லிகை பூவை கொடுத்தான். அவன் கண்களில் அன்று இரவுக்கான பட்டியல் தெரிந்தது. அவள் பூவை தலையில் வைத்து கொள்ளவில்லை. கொஞ்சம் அதில் கிள்ளி வச்சலாவிடம் கொடுத்தாள். மற்றதை சுவாமி படத்துக்கு சாத்தினாள். இரவு 11 மணி வரையில் சமையல் வேலையும் நடுவே ரவியை பார்த்து கொள்வதுமாக சரியாயிருந்தது. 2 நாட்களுக்கு முன் அவள் பள்ளிக்கூடத்தில் நடந்த விழாவில் துருதுருப்பான மாணவி ஷியாமளா மோனோ ஆக்டிங் செய்தாள்.
2 குழந்தைகள் சண்டை போடுவது போலவும், அம்மா வந்து சமாதானப்படுத்துவது போலவும், அவள் மட்டும் ஒருத்தியாக 3 பாத்திரங்களில் நடித்து அப்ளாஸ் வாங்கி கொண்டு போனாள். கௌரி வாழ்க்கையும் மோனோ ஆக்டிங் தானோ? மாமியாருக்கு மருமகள், ஸ்ரீநாத்தின் மனைவி, வச்சலச்சந்தருக்கு மன்னி, ரவிக்கு அம்மா, பள்ளியில் மாணவிகளுக்கு டீச்சர், சமையற்காரி, எல்லா பாத்திரங்களையும் அவளே மாறி மாறி நடிக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் திறம்பட செய்யாவிட்டால் அவளால் நிம்மதியாய் இருக்க முடியாது. உயர்ந்த லட்சியங்கள், கனவுகளை மட்டும்தான். இப்படி குடும்ப வாழ்க்கையிலும் உழலும் போதும் நானாக ஏன் இருக்க முடியவில்லை? எனக்கென்று நேரத்தை செலவழித்தால் ஏன் செல்ஃபிஷ் என்ற பட்டம் கிடைக்கிறது? பொங்கிய கண்ணீரை கௌரி அடக்கி கொண்டாள். சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு விளக்கை அணைத்து கதவை தாளிட்டாள். வீட்டில் மற்ற எல்லோரும் படுக்க போய்விட்டார்கள். எப்போதும் கடைசியாய் படுக்கைக்கு செல்வதும் அவள்தான். முதலில் எழுந்திருப்பதும் அவள்தான். சுவாமி படத்தின் மேல் இருந்த பூவை தலையில் வைத்து கொண்டாள். மனைவி பாத்திரம் ஏற்க தன்னை தயார் செய்து கொண்டதாய் நினைத்தபோது கௌரிக்கு பெருமூச்சுதான் வந்தது. இவளைப் போல் தற்போதைய சமுதாயத்தில் எத்தனை கௌரிகள்? அவள் மெதுவாய் மாடிப்படி ஏறினாள்.